தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் புதிய வரிகள் ஏதும் விதிக்கப்படவில்லை. இதே நேரத்தில் பல்வேறு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் உரையை தாக்கல் செய்து பேசிய தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கனிவு தந்த உடையாக என்ற கவிதை வரிகளை பாடி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டினார். புவி தந்த வரமாக, புகழ் தந்த தவமாக, கருணை தந்த கொடையாக, கனிவு தந்த விடையாக, இரக்கத்தின் வடிவாக, ஈகைக்கே இலக்கணமாக, மக்களுக்காகவே துடிக்கின்ற மாசறு இதயமாக, மானுட உலகில் வாழுகிற மனித தெய்வமே. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் புதிய வரி விதிப்புகள் எதுவும் இல்லை என்று பன்னீர்செல்வம் அறிவித்தார். அதே நேரத்தில் பல்வேறு திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி குறித்தும் புதியதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் 120 வட்டாரங்களில் புதுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர உலக வங்கியின் நிதியுதவியுடன் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமும் சேர்த்து மொத்தம் 385 வட்டாரங்களிலும், அதாவது மாநிலம் முழுவதும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழைகளுக்காக 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். 3,50,000 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் அடுத்த ஓராண்டில் வழங்கப்படும். அடுத்த ஓராண்டில் 5,35,000 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும். அடுத்த ஓராண்டில் நபார்டு வங்கி உதவியுடன் சாலை பணிகளுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். காவலர்களுக்கு 422 கோடி ரூபாய் செலவில் 2,673 வீடுகள் கட்டித்தரப்படும். ஆறுகள் புத்துயிர் திட்டத்தின் கீழ் 24.58 கோடி நிதி ஒதுக்கி வைகை, நொய்யல் ஆறுகள் தூர்வாரி மேம்படுத்தப்படும். மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மின்சார மானியத்திற்காக 9,007 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு இந்த ஆண்டு 928 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். கறவை பசுக்களுக்கான அலகு தொகை 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த 2016-17 ஆண்டில் 12,000 ஏழை பெண்களுக்கு 12,000 கறவை பசுக்களும் 1 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு 4 லட்சம் வெள்ளாடுகள், செம்மறியாடுகளும் வழங்கப்படும். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 2016-17 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 182.33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த 928 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்திற்காக 668 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டொன்றுக்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் மகளிர் சுகாதார திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்த அரசின் புதுமையான நலத்திட்டங்களான அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி மற்றும் அம்மா ஆரோக்கிய திட்டம் ஆகியவையும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநிலத்தில் உள்ள 724 கோவில்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டம் 2016-17 ஆண்டில் மேலும் 30 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும். நடப்பு நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் 500 கிராம கோவில்களிலும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 500 கோவில்களிலும் பழுது நீக்கவும் புதுப்பிக்கவும் உரிய பணிகள் மேற்கொள்ளப்படும். 5,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் திட்டத்திற்காக 890 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விலையில்லா சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2017 ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 167.89 லட்சம் சேலைகளும் 167.81 லட்சம் வேட்டிகளும் வழங்கப்படும். விலையில்லா சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கும் திட்டத்திற்காக 487.45 கோடியும், தள்ளுபடி மானியத்திற்காக 78.45 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு நிதிக்காக மொத்தம் 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிக அளவில் விபத்துகள் நிகழக்கூடிய இடங்களில் சாலை குறைபாடுகளை சரி செய்ய ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை பாதுகாப்பிற்கென தனியாக 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாலிக்கு தங்கம் திட்டத்திற்காக 703.16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு 208 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. பண்ணை இயந்திரம் வாங்க விவசாயிகளுக்கு 50% மானியம் வழங்கப்படும்.
அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்களுக்காக 68,211.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.